இந்த எஃப்எம்ஜி பற்றி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்டுறேன். பொதுவாக படிப்புன்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் படிக்கிறத விட அப்ராடில் படிக்கிறது கொஞ்சம் வேல்யூ அதிகம் அப்படின்ற மனப்பான்மை இருக்குது. பல்வேறு ஃபீல்டு அது உண்மையாகவும் இருக்குது. இப்போது இந்த படிப்பு, இந்த பர்டிகுலர் படிப்பு மெடிக்கல் சயின்ஸு வெளிநாட்டில் படிக்கும்போது ஈக்குவலாக இருக்குமா? நம்ம ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் சுப்பீரியராக இருக்குமா? சார் இப்போ நீங்கள் வந்து பொண்ணேன்னு பார்த்துங்க சார். அதாவது ஃபாரின் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், நல்ல விஷயங்கள் பாருங்கள், எல்லாமே வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் தான் வந்து அந்த மாதிரி இருக்கும். பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் வந்து அந்த மாதிரி வந்து இந்த இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் வந்து நல்லா இருக்குன்னு ஏதாவது ஒரு கண்ட்ரியை சொல்லுங்கள் பார்ப்போம். பிஜி பெட்டராக இருக்கும். யூஜி வந்து நம்ம இடத்துல தான் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஏதாவது யூஜி பண்ணிவிட்டு நீங்கள் பிஜி பண்ணுறதுக்கு வெளியில் போனீங்கன்னு நினைக்க ஒரு இப்போ எம்பிஏ மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு வந்தீங்க சார். ஃபாரின்லேயும் இந்தியா மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ லண்டன் போனீங்க அப்படின்னு நினைக்க இங்கே இருக்கக்கூடிய மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் அங்கேயும் இருக்குது. ஆனால் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் டாப் ரேங்கிங்கில் இருக்கும். நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் உள்ளே போனீங்க. ஃபாரினில் படித்ததுனாலே ஏதோ ஒரு XYZ யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இதே பிஜி லெவலுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்ல யூனிவர்சிட்டியில் பண்ணிங்கன்னா அது வேறு விஷயம் சார். இப்போ MBBS படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபாரின் பண்ணது யூஜி தானே சார், அது பிஜி கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டாலும் வந்து இங்கே எங்கேயுமே உங்களுக்கு வந்து அதனால் பிரோஜனம் இருக்குமான்னு கேட்டானிக்கு பிரோஜனம். ரஷ்யாவில் இருக்கிற MBBS வந்து ரஷ்யாவில் ஓகே, நீங்கள் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்க ஓகே. பட் நீங்கள் இஃப் யூ ஹேவ் டு கம் பேக் டு இந்தியா அப்படின்னு நினைக்க இங்கே கண்டிப்பாக அது ப்ராக்டிஸ்க்கு நாட் அலவுடு. நீங்கள் இங்கேயும் வந்து கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து MS அந்த மாதிரி MD அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து தானே சார் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு படிச்சது அவனை வேறு வழி கிடையாது.